வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில முந்தைய நீட் கெமிஸ்ட்ரி வினாக்கள ஒண்ணா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இக்கேள்வியானது நீட் 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி பென்சோன் நைட்ரைல் முதல் படியில லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அதைத் தொடர்ந்து நீருடன் வினைபுரியுது. இரண்டாவது படியில சோடியம் நைட்ரைட் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட வினைபுரியுது. மூன்றாவது படியில நீருடன் வினைபுரியும் பொழுது நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. கீழ 4 விடைகள் வந்து குடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். முதல்ல என்ன வினை நடக்குது? பென்சோன் நைட்ரைல் கூட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வினைபுரிகிறது. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஸ்ட்ராங் ரிடியூசிங் ஏஜென்ட். அதாவது இது ஒரு வலிமை மிகுந்த ஒடுக்கும் காரணி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படின்னா என்ன கொடுக்கும் அப்படின்னா, இது வந்து ஹைட்ரைட் அயான்களை டொனேட் பண்ணும். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த எலக்ட்ரான்களை எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய கார்பனை வந்து தாக்குது. அப்படி தாக்குறப்ப இந்த ட்ரிபிள் பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, நைட்ரஜனை நோக்கி நகர்ந்து அதை தொடர்ந்து அலுமினியத்தை தாக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குன்னா, இந்த மாதிரி ஒரு இடைப்பொருள் வந்து கிடைக்குது. இப்போ இந்த அலுமினியத்திலிருந்து இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த எலக்ட்ரான்களை எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய கார்பனை வந்து தாக்குது. அப்படி தாக்குறப்ப கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பை எலக்ட்ரான்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நைட்ரஜனை நோக்கி நகருது. அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா நைட்ரஜன் மேலே என் நெகட்டிவ் சார்ஜ் உருவாயிடும். இப்போ நம்ம நீர் பயன்படுத்துகிறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு அதனுடன் தொடர்புடைய அமீன்கள் வந்து கிடைக்கும். பொதுவாக லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நைட்ரைல் காம்பவுண்டுகள் அதனுடன் தொடர்புடைய அமீன்களை கொடுக்கும். இந்த வினை என்ன வினை அப்படின்னா, ஒடுக்க வினை, அதாவது ரிடக்ஷன் ரியாக்ஷன். இப்போ இந்த உருவான பென்சைல் அமீன் அதற்கு அடுத்த படியில் சோடியம் நைட்ரைடு மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கூட வினைபுரிய போகுது. இந்த கண்டிஷனை பார்த்தோன்னே பெரும்பாலானவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன வினை அப்படின்னு சொல்லி. இந்த வினையோட பேர் என்னன்னா டயசோ ஆக்கல் வினை, அதாவது டயசோடைசேஷன் ரியாக்ஷன். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அமீன்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடன் தொடர்புடைய டைசோனியம் உப்பு கொடுக்கக்கூடிய வினையைத்தான் நம்ம டயசோ ஆக்கல் வினை அல்லது டயசோடைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த டைசோனியம் உப்பு வந்து நமக்கு கிடைக்கும். இந்த டைசோனியம் உப்பு அதற்கு அடுத்த படியில் நீருடன் வினைபுரியுது. பொதுவாக இந்த பென்செலிக் டைசோனியம் உப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிள் கிடையாது, அதாவது அதிக நிலைப்புத்தன்மை கொண்ட மாலிக்குல் கிடையாது. உடனடியாக இது என்ன பண்ணும் அப்படின்னா, நைட்ரஜன் கேஸை வெளியே தள்ளி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பென்சேலிக் கார்போகேட்டையான் வந்து நமக்கு உருவாயிரும். இப்போ இந்த உருவான பென்சேலிக் கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் வந்து நமக்கு நீருடன் வினைபுரிய போகுது. உங்களுக்கு தெரியும், நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்னு தெரியும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஒன் ஆஃப் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே இருக்கக்கூடிய கார்போகேட்டையானை வந்து தாக்கும். அப்படி தாக்குச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இடைப்பொருள் வந்து கிடைக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து ஆக்சிஜனை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு H+ வந்து வெளியே வந்துடும். இந்த வெளியே போன H+ம் இங்கே இருக்கக்கூடிய Cl- சேர்ந்து நமக்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமாக கிடைக்கும். அதே வேளையில் நமக்கு என்ன கிடைக்கும்? பென்செலிக் ஆல்கஹால் வந்து நமக்கு ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்கும். சரி, மெக்கானிசம் வழி இந்த வினை நடக்குது அப்படின்னா, SN1 வினை வழிமுறையின்படி இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்குது. சரி, வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். இதுவரைக்கும் நம்ம விவாதித்ததோட அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் 3 தான். சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த கேள்வி இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே.